விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம AK-64 படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இப்போ ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஆனாலுமே AK-64 படத்தை பொறுத்தளவுக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸே பண்ணால் நல்லா தரும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறோம். இதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் எந்த அளவுக்குமே எதிர்பார்க்க வைக்காம பயங்கரமாக வந்து ஃபேன்ஸ் எங்கேஜிங்காக வச்சிருந்தாங்க. படத்தோட அப்டேட்ஸாக இருக்கட்டும், படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் வேலையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ராபின் புஷ்பா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்தில் அவங்க பிஸியாகவே இருந்தாலும் நம்ம குட் பேட் அக்லி படத்து மேலேயும் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் எப்படி பண்ணியிருந்தாங்க. லைக்கா விடாமுயற்சி படத்தை பண்ண மாதிரி எந்த இடத்துலையும் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். கமல்ஹாசன் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை கையில் வச்சுட்டு நம்ம ஏகேவோட படத்தையும் கையில் எடுத்து படத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியாவே ஃபண்டிங் பண்ணாதனால அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ணல. இதனாலே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் வசூலில் வந்து மிகப்பெரிய அடிபட்டுச்சு. 2025 பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக அது பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு பிரேக் டவுன் படத்தோட ரைட்ஸ் சரியா வாங்கல. அஜர்பைஜான்ல படம் எடுத்தனால அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃபண்டிங்கும் பண்ண முடியாத போயிருச்சு. லைக்காவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல இருந்தாங்க. 3 பெரிய ஸ்டார் 4 பெரிய ஸ்டார் படத்தை கையில் எடுக்காம ஒரே ஒரு பெரிய ஸ்டார் படத்தை எடுத்து அந்த படத்தை ஒழுங்கா எடுத்து முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பெரிய ஸ்டார் படத்தை கையில் எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ என்னோட பர்சனல் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எங்கேஜிங் இல்லாம ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் லைக்கா. இப்போ விஎல்எஸ் ஐசரி கணேஷ் உள்ள வந்திருக்காரு AK-64 படத்தை பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குது. பட் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ படி பாத்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்தை எடுத்தாவே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.